அங்கே வெட்டுறதுக்கு போனால் வெட்டுறது பார்த்து வெளியில் எடுத்துட்டு வந்து. ஆமாம். இது பெருசானாலும் எடுக்க மாட்டீங்க ஏக்கா? எடுக்க மாட்டீங்க. இந்த அளவுக்கு தான் ஓரளவு கொழுந்தாதான் எடுப்பாங்க. இதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா மேலே இந்த இலையை எடுத்துட்டு மீதி இது வெட்டி கீழே கொடுத்துருவோம். அப்போ இதை காய வச்சு என்ன பண்ணுறோங்க? காய வச்சு அது மிஷினில் அங்கே போய் ஃபேன் காற்றுல வாட வச்சிருவாங்க. ஃபேன் காற்றுல வாட வைக்கணுமா? ரப்பில் போட்டு கீழே ஃபேன் போடுது, மேலே இலை இருக்கு. கீழே ஃபேன் போடுறதுன்னா இலை வெளில வாடணும். வாடின பின்னாடி தான் அடுப்பில் போட்டு அடுப்பில் போட்டு மிஷினில் போடுவாங்க. 4-5 ரோல் இருக்கு மிஷின். இப்படியே லைனாக மிளகா இறக்கிட்டு போட்டு இலையை போட்டோன்னா அந்த ரைஸ் அரைச்சி வரும். அடுத்து போடும். அப்புறம் அடுத்தது போடும். அப்படியே 6 பெல்ட்டுக்கு மாற்றி போடும். 6 பெல்ட்டுக்கு மாற்றி வெளியே வருதுங்களா? வரும்போது நம்ம இப்போ அரப்பு கலக்குனா எப்படி இருக்குது அந்த மாதிரி ஆகிடும். சரி. அது எடுத்து காய் போட்டணும். அங்கே உள்ளே வெளியில வரக்கூடாது. உள்ளே காய் போட்டுக்கணும். உள்ளே காய் போட்டு வாடு கொஞ்சம் வாட்டம் கொடுத்தோம்னா அதே வாடி அடுப்பில் போடணும். மறுபடியும் அடுப்பில் போடணும். அடுப்பில் போட்டு நம்பர் வருது போட்டு அடுப்பில் போட்டோம்னா சூடு போடணும்னா சூடு கம்மியானன்னா விறகு போட்டுட்டே இருக்கணும். சூடு கம்மியாகும்போது நம்பர் குறைஞ்சிடும். நம்பர் குறைஞ்சிருச்சுன்னா பச்சை தூள் வாசனை வந்துடுன்ட்டு ஆஃப் பண்ணிடுவேன். அப்போ நான் ஆஃப் பண்ணுன்னா திருப்பி 2வது நம்பரை வந்துச்சுன்னா 160 மேலே வரும்போது அதில் 1-2 நம்பர் 160 வரும்போது சுவிட்ச் போட்டுருக்கணும். கரெக்டாக வறுத்து அந்த அடுப்புக்குள்ளே வந்து இப்படி இருக்கணும். கம்பி பெருசு ஸ்டீல் கம்பி மேலே பேசும். இப்படியே ஜலிச்சுட்டே வரணும். வறுப்பு கடை இப்படியே ஜலிச்சுட்டே இருக்கும். ஜலிச்சு சூடு கம்மி ஆயிடுச்சுன்னா அங்கே நம்பர் கம்மியாகிடும். சூடு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கரெக்டாக அதை இப்படியே ஜலிச்சுட்டே வச்சு வெளியே வரும்போது நம்ம தூள் மாதிரி கருப்பாக இருக்குதே தூள். அதை எப்படி இது அடுப்பில் போட்டு எடுத்தால் கருப்பாக வந்துடுமா? அடுப்பில் போட்டு வறுத்தா கருப்பாயிரும். நம்ம வறுக்கிறதுல அதான் மிஷினே ரெடி பண்ணிடும். ஜலிச்சுட்டு மாதிரியே ஓடும். கரெக்டாக அறுத்தா தான் வெளியே வரும். இல்லைன்னா நம்பர் காமிச்சிருக்கோம் பச்சை தூள் வந்துடும். அது வெளியே அப்புறம் அப்படியே அடிச்சு வெளியே வரும்போது வெளியே இருந்து அதை எடுத்து கொஞ்சம் காற்று ஓட்டணும். அங்கேயே ஓட்டல போட்டுக்கணும். போட்டு அதை அப்புறம் இன்னைக்கு அரைச்சி வச்சுட்டு நாளைக்கு ஜலிக்கணும். ஜலடையில் எடுத்து போட்டோன்னா அது கிரேட் பிரிச்சு வருது. 4 ஃபர்ஸ்ட் ரகம் 2வது ரகம்னு ஜல்லி இந்த 4 தனியாக வரும்.